ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவே போடுறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு சொன்னீங்க. கட்டாயமாக அது உண்மை தான். கடந்த ஒரு 20 நாளாக இருக்கும்போது ஒரு 4-5 வீடியோ தான் 3 வீடியோ என்னமோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவலி மேக்ஸ் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஏதோ ஒரு சேலஞ்ச் அப்படின்னா மெகா சேலஞ்சு, அந்த மேக்ஸ் சேலஞ்சுக்கெலாம் 11th நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இம்பார்ட்டன்ட் போடலை, கோச்சிக்காதீங்க. நான் உடனே போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஏன்னா 12th இன்னும் கொஞ்சம் தான் போடலை, மேக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் போடல. நான் இன்னும் நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் கோச்சிக்க வேணாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th இது என்ன அப்படின்னா, தமிழில் பார்த்தோன்னே உள்ளே வந்திருப்பீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 11th நம்ம எதுக்கு படிக்கிறோம்? 12th போகிறதுக்காக, அவ்வளோதான். மித்தபடி எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக உணர்ந்து தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபெயிலானால் பரவாயில்லையா, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தேவைப்படுது இப்போது. அண்ட் ரெண்டாவது, இது ஃபெயிலானால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் 500 மார்க் எடுக்காமல் போயிட்டேன்னா நான் ஒரு 250 300 மார்க் எடுத்து எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுமா? அப்போ 500 மார்க் எடுக்கிறவனுக்கு என்ன பெனிஃபிட்டு, 300 மார்க் எடுக்கிறவனுக்கு ஏதாவது ஆகிடுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதை நான் சந்தேகம் தீர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போது உங்களுக்கு இன்னும் பப்ளிக்கில் வந்து 20 நாள் 30 நாள் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சந்தேகம் வந்து இப்போவும் இருக்கிறனால இந்த வீடியோ ஏன் நான் போட்டேன்னா, இப்போவும் இந்த சந்தேகம் உங்கள்கிட்ட இருக்கிறனால நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை. இதே சந்தேகத்தோட எப்போ இருந்து தெரியுமா இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. நீங்கள் 11th ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஆசிலேஷன் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. உங்கள் சீனியர்ஸ்கிட்ட விசாரிச்சிட்டிங்க, மிஸ்ஸுக்கிட்ட கேட்டிருப்பீங்க, டியூஷன் சார்கிட்ட கேட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருப்பீங்க. ஏன் பேரண்ட்ஸ்கிட்டே போய் சொல்லியிருப்பீங்க, எதுக்குமா இந்த வருஷம் நான் கஷ்டப்பட்டு அடுத்த வருஷம் படிச்சுக்கிறேன். ஆனால் பப்ளிக்கு என்ன வச்சுருக்காங்க, அந்த பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன வச்சுருக்காங்க, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுருக்காங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு. எதுக்காக? உங்களுக்கு அவேர்னஸ் வரணும், உங்களுக்கு சீரியஸ்னஸ் வரணும், நீங்களும் ஃபுல் போர்ஷன்ஸ் படிச்சுட்டு வந்து எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக இருக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாம் படித்து எழுதுவீங்கன்னு தான் அந்த பப்ளிக் எக்ஸாம் செட் பண்ணுறாங்க. இப்போது இந்த பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறோமா? அதுவும் கிடையாது. யாரோ சொன்ன மாதிரி, அதாவது உண்மையிலே என்னென்னா குவாலிஃபையிங் ஃபார் 12th, அவ்வளோதான். 11th வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். 11th மார்க் எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க, 12th மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க. 12th மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க. உடனே இப்போது உங்களுக்கு என்ன தோணு இருக்கும், ஓ சந்தோஷம்டா சாமி, 11th மார்க் எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. ஸோ 12th மார்க் விவேக் சாரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் 12th படித்தா போதும், 11th நம்ம இப்போ ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் ஆகிடலாம், எப்படியாவது 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஒரு எண்ணத்தில் இருக்காதுங்க. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது எதுக்காகன்னா, நிறைய விஷயம் இதோட பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம 12th போகிறனால தான் 12th நம்மளால் மார்க்கே எடுக்க முடியல. சார் நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு புரியுது. நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் 11th படிக்கல, 12th போய் படிச்சுக்கிறேன், வேறு மாதிரி நான் மனப்பாடம் பண்ணிலாம் படிச்சுக்கிறேன். அது இன்னும் அசிங்கம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, அசிங்கங்கிறத விட உங்களுக்கு ரொம்ப பேர்டன் ஜாஸ்தி, சரிங்களா? ஏன்னா வந்து ஒன்றுமே புரியாமல் என்ன படித்து என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. அது புரியாமல் படித்து அது போய் என்ஜினியரிங் மாதிரி ஹையர் கோர்ஸ்க்கெல்லாம் போய் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் போய் சேர்ந்து அங்கேயும் புரியாமல் படித்து நம்ம புரியாமே வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11th தான். ஸோ அதனால் 11th வந்து அப்டைன் பண்ணுங்கள். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதில் பயாலஜி வந்து நீட்டுக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த 11th வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அப்டைன் பண்ணணுமோ அப்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து 11th படிங்கன்னு சொல்லலை, 11th நான் வந்து நல்லா படிங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் படிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, குவாலிஃபை தான் 11th வந்து குவாலிஃபை தான். ஜஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் போதும். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னு கூட உங்களுக்கு அரியர் கிடையாது. 11th ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கூட அரியர் கிடையாது. என்னென்னா 12th படித்து முடித்தோடனே நமக்கு 12th நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 11th வந்து அந்த இடத்துல அரியர் எழுதுகிற மாதிரி இருக்கும். 11th அட்டெம்ப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 11th ஃபெயில் ஆனோடனே ஒரு அட்டெம்ப்ட் வரும் ஜூனில். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஜூனில் ஒரு அட்டெம்ப்ட் வரும். அந்த அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ணலைன்னா, சப்போஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிளியர் பண்ணாட்டினாலும் நீங்கள் 12th போயிடுவீங்க. புரிஞ்சுக்கோங்க, கிளியர் பண்ணிட்டாலும் 12th போயிடுவீங்க. ஆனால் ஸோ அந்த எக்ஸாம் அப்படியே இருக்கல, கிளியர் பண்ணாமல். அது கிளியர் பண்ணலைன்னா நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாம் கூட அந்த எழுத வேண்டியதாக இருக்கும் ப்ரைவேட்டாக, சரிங்களா? அதாவது 12th எக்ஸாம் போயிட்டுருக்கும், 11th பப்ளிக் வரும் இல்லையா, அப்போ வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? அப்போ அது கிளியர் பண்ணணும்.
மீண்டும் அது கிளியர் பண்ணலைன்னா பிரச்சனை இருக்கா? யாரோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தாங்க. போன வருஷம் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தா அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கெட்ட வாரத்தில் எழுதியிருக்கிறாங்க நம்மளை பற்றி. என்னென்னா பேட் வேர்ட்ஸ் வேணாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நான் வந்து யாரோ அனுப்பியிருக்காங்க, யாரோ கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து 12th மார்க் ஷீட் வச்சே காலேஜ் சேர்ந்துட்டேன், 11th நான் பாஸ் ஆகலை. இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. 12th மார்க்கு பாஸ் ஆகிட்டிங்கன்னா மார்க் ஷீட் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் போய் காலேஜில் போய் போட்டாலே அட்மிஷன் போட்டுருவான். ஏன்னா அவன் 11th மார்க் பார்க்க மாட்டான். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவான். அப்புறம் நீங்கள் ஈஸியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே கொடுத்துருவீங்க. இந்த 11th மார்க்குன்னு ஒன்று கேட்பான். அப்போ நீங்கள் வந்து அரியர் இருக்குங்க சார், நான் கிளியர் பண்ணல. அவங்க என்ன சொல்லுவோம், ஒரி பண்ண மாட்டாங்க. 12th மார்க் வச்சு எடுத்துக்கிட்டு 11th வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அதை அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிடுங்க, அந்த சர்டிஃபிகேட்டும் தேவைதான்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12th வச்சு அட்மிஷன் போட்டுக்கலாம், ஆனால் 11th கிளியர் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிற, புரியுதுங்களா? அது குவாலிஃபைங்னு என்ன அர்த்தம், 11th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். தவிர 12th மார்க் வச்சு காசு கொடுத்து போய்க்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சில காலேஜஸில் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் வெரிஃபை பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்குவீங்க. 11th ஃபெயில்னால் நீங்கள் எப்படி எலிஜிபிலிட்டி ஃபார் காலேஜ். ஸோ அதனால் கண்டிப்பாக 11th கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. நான் பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி இந்த வீடியோ போடல. கொஞ்சம் உங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, பொறுப்புணர்ச்சி இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை மனசில் நினச்சி ஒழுக்கமாக நல்லா படிக்கிறவங்க அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் ஒரு டீசெண்டான ஸ்கோர் 400 450+ எடுக்க முடியும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. 11th தானே, படிச்சுக்கலாம், 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த 1.5 மாதமாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஹையராக கஷ்டப்படலைனாலும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 5 மணி நேரம் படிக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் படித்தாவது ஏதாவது, நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு எல்லா சாப்டரும் படிக்க முடியல, குறிப்பிட்ட சாப்டர்ஸ் மட்டும் ஒரு 7-8 சாப்டர்ஸாவது படிச்சுக்கிட்டு போய் ஒரு 70 மார்க் எடுத்து ஒரு டீசெண்டாக 420 450 மார்க்காவது எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 11th எல்லாருமே நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க, 12th தான் எல்லோரும் பாஸ் ஆகிறாங்க. ஏன்னா 11th யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இதில் வேறு 11th வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணலான்னு வேறு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கேன்சல் பண்ணல. காரணம் என்ன தெரியுங்களா? இப்போவே நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க, அப்போ பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணால் எவ்வளோ அலட்சியமாக இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து 11th கேன்சல் பண்ண. என்னையே கேட்டிங்கன்னா 11th எக்ஸாம் இருக்கணும், ப்ரெஷர் தான், இல்லைன்னு சொல்ல, ப்ரெஷர் தான். 10th முடிச்சு 11th திரும்ப ஒரு பப்ளிக் எழுதுறது ப்ரெஷர் தான். பட் அந்த ப்ரெஷர் இருக்கிறதோட அவங்க 11th மறந்துடுறாங்க, 11th மதிக்கிறதில்ல. 12th போர்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க 11th. ஒரு சில ஸ்கூலில் 12th போர்ஷன்ஸே நடத்த ஆரம்பிச்சிடறாங்க 11th. அதனால தான் கவர்மெண்ட் இன்னுமே வந்து கேன்சல் பண்ணாமல் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம தெளிவாகி நம்மளுடைய பாத்தில் நம்ம அந்த 11th கரெக்டாக படிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இனியாவது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.